13 வருஷம் தலைவர் கம்பேக். என்ன சீன்ல பயங்கரமா இருந்துச்சு? எல்லா சீனுமே மாஸ்டர் தலைவன் தான் எல்லாம். சாய் இல்லாம இசை இல்ல ப்ரோ. சாய் இல்லாம இசை அம்மால தூக்கி தருவதுடா படம். அம்மால ரியல் கம்பேக் இதான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. உள்ள பட்டாசு போடல, ஆனா பட்டாசு வெடிச்சிச்சு. அதுதான் கதையே இன்னைக்கு. அங்க ஸ்கிரீன் வந்து ரெட்டாக மாறுது. அவர் வந்து இப்படி ஒரு சொடகு தட்டினா ரெட் ஆகுது. நாங்கள் எல்லாரும் ரெட் ஆகுறோம். ஃபுல்லாக கத்தினே இருந்தோம். ஆக்சுவலி ஒரு சீனில் கூட உட்கார மாதிரி போர் அடிக்கிற மாதிரி எந்த லேகுமே இல்லை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலி ஒரு தலை ஃபேன் தான். ஆனால் இந்த அளவுக்கு சூர்யா படம் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். அவரோட நல்ல மனுஷன் நடந்த மாதிரி தான் நடக்கும். எத்தனை பேரை படி கேட்குறாரு. அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவரை வந்து ரொம்ப நாளாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. படம் அப்படி ஓடல, இப்படி ஓடல. கங்குவா படத்துக்கு வந்ததுக்கு அவர் வந்து சும்மா கத்துறாரு. நாங்கள் கத்துறாரு. இங்கே இந்த படத்தை வந்து பாருங்க, சும்மா கத்துறாருன்னு. இந்த படத்தை வந்து பார்த்துட்டு பேசுங்க. கத்துறான் சொன்னீங்களே, இந்த படத்துக்கு வாங்கோ ப்ரோ. கருப்பு சாமி ஐயோ ப்ரோ, எனக்கே சாமி வந்துடும் ப்ரோ. விட்டா நானே சாமி ஆடுவோம் போல. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு மாதிரி உள்ள கருப்புல தெத்துன்னு போயிடலாம் ஆகுது ப்ரோ. அவருக்கு அப்படியே ஆர்த்தி காட்டலாம் ஆகுது. செம்மையாச்சு ப்ரோ, வேற லெவலு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபே தெரி கொட்டாங்க, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே தெரி கொட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க கடவுள் வராரு, இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாரு. தப்பை ஒவ்வொன்றா தட்டி கேட்டு அவர் வேறு லெவலில் பண்ணிட்டார் ப்ரோ. அவர் செகண்ட் ஹாஃப் அதுக்கும் மேலே முடிச்சு விட்டார். முடிச்சிடலாமா என்ன சொல்கிறது, அதிகமான கம்பேக் சொல்லலாம். அதோட கம்பேர் பண்ணி இது இன்னும் வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் என்ன சொல்கிறது, டேரக்டரும் ரொம்ப தலைவராக பேசுகிற மாதிரி பேசுனாங்க. மியூசிக் டைரக்டரும் ஒரு மாதிரி பேசுனாங்க. அதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யாவையும் சரி, த்ரிஷாவையும் சரி, சாமியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இல்லை இப்போ சொல்லணும்னா தேட்டரில் ஒரு இன்டர்வல் சீன் முடிஞ்சோடனே ஏந்து ஒரு மாதிரி அழுதுட்டார். படம் முடிஞ்சோடனே ஃபுல்லாக அப்படியே கத்துறோடனே எல்லாருமே செகண்ட் ஹாஃபில் எல்லாருமே சீட்டு வீழ்த்தி எழுந்துட்டாங்க. மியூசிக்கும் தரமாக இருந்தது, படமும் தரமாக இருந்தது. லாஸ்ட் ப்ரோ எல்லாத்தையும் வச்சு பார்க்க மாட்டாங்க. படத்தை வந்து தேட்டரில் பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம தேட்டரில் பார்க்காம நிறைய பேர் எல்லாரும் ஓடிடி அந்த ஆன்லைனில் வருதுன்னு வெயிட் பண்ணுறாங்க. தேட்டரில் பார்த்து ஹைப் உடைக்காமல் பக்காவாக வந்து பார்க்க சொல்லி எதிர்ப்போம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, அதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. அது செம்மையாக இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சாங்கு அது எல்லாருமே சீட்டு விட்டு வெளில வந்து வர வச்சிச்சு. நல்லா இருக்குது ப்ரோ. அதான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு சீனியர் ஆக்டரு. அந்த ஆக்டிங் ஸ்கில்லை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. த்ரிஷாவோட ஆக்டிங் ஸ்கில்லையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே கரெக்டாக யூஸ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு என்ன சொல்கிறது, சால்ட் எப்படி நம்ம சாப்பாடு சால்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அபயங்கர மியூசிக்கு பக்கா டச்சாக டேஸ்ட் மாதிரி தரமாக. நிறையா விஷயத்தில் வந்துட்டு நடக்கிறது இல்லை. கோர்ட்டில் வந்து நிறையா நல்ல விஷயம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கன்வே பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சாமியை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இப்போது நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெகட்டிவாக பண்ணியிருந்தாரு, பட் ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் வந்திருக்குல்ல, ஸோ நல்லா இருந்துச்சு. சூரியோட ஆக்டிங் தான். சூரியோட ஆக்டிங் மட்டும்தான். ப்ளஸ் அது வந்து அவர் வந்து அந்த கருப்போட இதில் கெட்டப்பில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். போல்டாக பிரேவாக செம்மையாக இருந்துச்சு. அது எல்லா மூவிஸோட இதையும் கொஞ்சம் லிங்க் பண்ணியிருந்தாங்க. பட் அதை எதிர்பார்க்கவே இல்லை. பட் அது ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மூவிக்கு ஹோல்சமாக செம்மையாக இருந்துச்சு. மூவி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. த்ரிஷாவோட ரோல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் போக போக வந்துட்டு அவங்களோட அவங்க எப்போவுமே நார்மலாகவே நல்லா செய்வாங்க. த்ரிஷா வந்துட்டு அவங்களோட செம்மையாக இருந்துச்சு. ஈக்குவல் டு சூர்யா. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. செட் ஆகாதுன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. பட் ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை. மூவியோட அந்த கருப்பு சாமியோட அந்த ப்ளஸ் அந்த கோர்ட்டோட ரூல்ஸு இப்போ ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து லிங்க் ஆகும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஹோல்சமான மூவியாக இருந்துச்சு. ஆல்ரெடி பயங்கரமாக தான் பண்ணுவார். இதில் இன்னும் சாமி வந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சாய் பெங்கர் நல்லா பண்ணியிருக்கார். பிளாஸ்ட் அவர் எப்பயோ கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தியேட்டர் மெட்டீரியலு கலெக்ஷன் பார்த்தா ஒன்றும் வராது. படமாக பார்க்கணும், ஆக்டர் பண்ண அது அவங்க சொல்கிறாங்க 10 வருஷமாக. எங்கள் ஃபேன்ஸ்க்கு அப்படி தெரியல. நாங்கள் எல்லா படமும் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபேன் இல்லாமல் நல்லா அவரும் ஈக்குவலாக பண்ணியிருந்தார் வில்லன் ரோல். செட் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் தெரியல, பட் போக போக ஒரு காமாக போச்சு அவரோட இது பண்ணுற வில்லத்தனம்லாம்.
கருப்பு சாமினா கருப்பு சாமி எல்லா சாமி தான் ஊரில் இருக்கிறது. டைம் ஆகுது. உண்மையாக சூர்யாவுக்கு வந்து தரமான கம்பேக்னா இது. என்னால் பேசக்கூட முடியல, அந்தளவுக்கு கத்திட்டு இருந்தேன் தேட்டரில். ஆர்ஜே பாலாஜியும் நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்ஷனும் நல்லா இருந்துச்சு, அவரோட காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும்ண்ணா, அது வந்து தப்பான சாய்ஸா இல்லை கரெக்டான சாய்ஸான்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லவே தேவையில்லண்ணா. எல்லாருமே சாயின்னு கத்திட்டு இருக்காங்கண்ணா தேட்டரில், அப்படி இருக்குண்ணா. ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் சொல்லவே தேவைண்ணா, செம்மையாக இருந்துச்சுண்ணா. நிறைய இருக்கும்ண்ணா. அதெல்லாம் நான் இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் படத்தையே சொல்கிறேண்ணா. ஏன்னா நீங்கள் நேற்றுலாம் நான் 9 மணி ஷோ போட்டேன், 12 மணி ஷோ போட்டேன், சாயந்தரம் 4:30 மணி ஷோ போட்டேன். ஒரு வாட்டி கூட பார்க்கல. இன்னைக்கு காலையில் எனக்கு கிடச்சிது ஃபேன் ஷோவில். இது அது 2 விட ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஆர்ஜே பாலாஜி இது ஆக்ஷன் நல்லா இருக்குது. சூர்யா நடிப்பு சூப்பரு, புதுமையாக இருக்குது. படம் சாமி மாதிரி வந்தது நல்லா இருக்கு. காட்டியிருக்கேன் அதான் நல்லா இருக்குது. அந்த இது தான் யாரும் காட்டாமல் இருக்கிறதுனால இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, வேற லெவலு. அட்வொகேட் என்ற பேரில் கட்ட பஞ்சாயத்துலாம் நடக்குதுல்ல, அது வந்து எவ்வளோ மோசமாக இன்றைக்கி சிஸ்டம் எவ்வளோ கரப்டாக சிலதாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல கடவுளே அவதாரம் எடுத்து வந்தாலும் ஜெயிக்க முடியாதவர்களுக்கு ஒரு சூழல் இருக்குடா, அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம். மாநாட்டில் எஸ்ஜே சூர்யாக்கும் எஸ்டிஆருக்கும் எப்படி ஒன்று நடக்கும், அந்த மாதிரி ஒரு கேம் நடக்குது. சூப்பராக இருக்கு ப்ரோ. கருப்புசாமி கெட்டப்பு குதிரையில் வராரு. எனக்கு தெரிஞ்சு சூரசம்மாரம் பண்ணுற முருகர் மாதிரி தான் தெரிகிறாரு. அவரை விட அவர் தம்பி கார்த்தி ஒன்று கருப்பு சாமியாகவே வந்திருக்கிறார் கிளைமேக்ஸில். அது சூப்பராக இருந்தது. நல்லா நான் கூட யோசித்தேன், ஓகே இந்த படத்தை வந்து கலாய்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் தன்னுடைய ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் திறமையால் காப்பாற்றிட்டேன். அதான் வில்லன் என்னடா இது ஏற்றுக்க முடியல. அப்புறம் பார்த்தா ஓகே, வில்லனுங்களாம் இப்படி தானே இருப்பானுங்க. இன்றைக்கி வர வில்லன்லாம் கேஜிஎஃப் கருட மாதிரி இல்லை, கூடவே இருக்கிறான், சிரிச்சு நிற்கிறான், நம்ம கழுத்து எடுத்துகிட்டு போயிடுறான். அது உங்களுக்கும் அப்படி இருக்கிறானுங்க, எல்லாருக்கும் இருக்கிறானு. அந்த உலக ஃபார்மேட்டை எடுத்து ஒரு வில்லனாக பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்குது. அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட். த்ரிஷா மேடம் வந்து ஹீரோயினாக வரல, ஒரு பக்தையாக வராங்க, கருப்புசாமி பக்தையாக. நல்லா பண்ணியிருக்காங்க. அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது படத்தில், விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. லியோ படத்தில் காஃபி ஷாப் சீன் வருது, சாண்டி வராரு, அதெல்லாம் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. கடைசியில் சூர்யா சார் அரசியலுக்கு உடச்சிட்டேன். அப்போ தான் வந்து ரெஃபரன்ஸ் இருந்தால் தானே வந்து வருவாங்க. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, படத்தில் வந்து இப்போ குட் பேட் அக்லி வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது, பல ரெஃபரன்ஸ் இருந்தது. பரவாயில்ல, அப்போ விஜய் சார் ஃபேன்ஸும் வந்து பார்த்தாங்க, நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னாரு. அப்படி அந்த மாதிரி தான் இதில் ஒரு ரெஃபரன்ஸு. கடைசியில் அரசியலுக்கு வரா மாதிரி காட்டுறாங்க சூர்யா சார். அரசியல், ஆமாம், அரசியலுக்கு வர மாதிரி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காரு. மேபி தலைவன் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு போல், விஜய் சார் மாதிரி. நம்ம நண்பர் வந்துட்டார் விஜய், நம்ம ஏன் நம்மளும் வருவோம் அப்படின்னு பிளான் வச்சுருக்காரு. சூப்பர் ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது. படத்தில் 4 பேர் வராங்க. அவங்க பேர் வந்து ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினா. WWE ஃபேன்ஸா யாருன்னா நம்ம மன்சூர் அலிகானு. அப்புறம் இந்த டாக்டர் படத்தில் ஒருத்தர் வருவார், ஒரு நான் அழுவலடா கப்பர், அதெல்லாம் வராங்க. ஒரு காமெடி, செம்ம காமெடி. அதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி கோர்ட்டில் வளருவார் செகண்ட் ஹாஃபில், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். கமெண்ட்ரிலாம் முன்னுவார் நடுவில். ஒரு கடவுள் ரூபத்தில் ஒரு காட்மேன் மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னு. அதனால நம்மளுக்கு கொடுத்த 250 ரூபாய்க்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. படம் நல்லா இருக்குது. இப்போ வெயிட் பண்ணதுக்கு ஒரு நேற்று ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. படம் வந்து லேட்டாக வந்ததுனால இப்போது வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நல்லா ஒரு இது எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கேமியோலாம் சூப்பராக நல்லா இருக்குண்ணா, எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. ப்ரோ படத்தை போய் பாருங்க, தலைவன் படம் கம்பேக் பாருங்க சூப்பரா இருக்கு படம். எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட போயிடுங்களே, லாக் ஆகல படம், லாக் ஆகல, சூப்பரா எடுத்துருக்காங்க. லாக் ஆகாம போகுது, பக்காவா இருக்கு. நெகட்டிவிட்டி சொல்லணும்னா லாக் இல்லைண்ணா, படம் நல்லா தான் போகுது, கரெக்டாக தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் நெகட்டிவிட்டி பரப்பாமல் இருந்தாலே போதும், படம் சூப்பராக இருக்கும். நான் செதுக்கியிருக்காங்கண்ணா, மியூசிக் செதுக்கியிருக்காங்க, சூப்பராக இருக்குது படம், பக்காவாக இருக்குது. எல்லாருமே பாருங்கள், சீனுக்கு சீன் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி இருந்து டைரக்டர் எதிர்பார்க்கல, சூப்பராக இருக்குது, நைஸாக பண்ணியிருக்காங்க. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. ஆர்ஜே பாலாஜினாலே கருத்துள்ள படமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நல்ல கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம மக்கள் இதை ஏற்றுக்கணும், நல்லா இருக்கும் சொல்கிறேன். சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கா ட்ரீட்டு சொல்லலாம். இது வந்து மற்ற படத்து மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆக்ஷனு. சூர்யா சார் வந்து கொஞ்சம் நம்ம ஃபேன் பாய் மொமெண்ட், ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு படத்தை. கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட்டு, அதான் நான் சொல்ல முடியாது, வந்து பாருங்கள். ஒரு